அண்மையில் அமெரிக்காவை சேர்ந்த சார்லி கிரிக் கொலை செய்யப்பட்ட யூனிவர்சிட்டியில் நடைபெற்ற மாபெரும் ஆராதனையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து கலந்து கொண்டனர். அமெரிக்காவை சேர்ந்த சார்லி கிரிக் தன்னுடைய சிறு வயது முதலேயே கிறிஸ்தவ நம்பிக்கை மற்றும் அரசியலில் அதிக ஆர்வம் கொண்டவராய் காணப்பட்டார். இளம் தலைமுறையினர் தவறான பாதைகளுக்கும் நம்பிக்கைகளுக்கும் சென்று விடாமல் அவர்களை தெய்வ நம்பிக்கைக்கு நேராக திசை திருப்பும் முயற்சியிலும் தீவிரமாக செயல்பட்டு வந்தார் சார்லி. கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் கிறிஸ்தவ நம்பிக்கையும் வலதுசாரி கருத்துகளையும் மாணவர்கள் மத்தியில் விதைத்து வந்தார். இந்நிலையில் அவர் உட்டா யூனிவர்சிட்டி மாணவர்களோடு உரையாடி கொண்டிருந்த போது அவரை மர்ம நபர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டதில் மரணமடைந்தார். இவரது மரணம் உலகத்தையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்நிலையில் அவர் கொலை செய்யப்பட்ட உட்டா யூனிவர்சிட்டியிலே நடைபெற்ற மாபெரும் ஆராதனை கூட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவ நம்பிக்கை கொண்ட மக்கள் கலந்து கொண்டு ஆராதனையில் ஈடுபட்டனர். தென் கலிபோர்னியாவில் உள்ள ஹார்வெஸ்ட் திருச்சபையின் சீனியர் பாதிரியான கிரேக் லவுரி என்பவர்தான் உட்டாவில் சுவிசேஷ பிரசங்கம் நடத்தியிருந்தார். சார்லி கிரிக்கின் கிறிஸ்தவ நம்பிக்கையை ஆதரிக்கும் வீடியோவுடன் இந்த ஆராதனையானது துவங்கியிருந்தது. இந்த சுவிசேஷ ஆராதனையில் பல்லாயிரக்கணக்கான விசுவாசிகள் கலந்து கொண்டு இதை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆராதனையாக மாற்றியுள்ளனர் எனவும் பாதிரியாரான லவுரி கூறியிருந்தார்.